விசுவாசத்தில் மெத்த உறுதிப்படுவோம், இயேசுவின் சாயலை அணிந்திருப்போம். விசுவாசத்தில் மெத்த உறுதிப்படுவோம், இயேசுவின் சாயலை அணிந்திருப்போம். அவரோடு மரித்துயிர்த்தெழுந்தே மகிமையாய் மலர்ந்திருப்போம். அவரோடு மரித்துயிர்த்தெழுந்தே மகிமையாய் மலர்ந்திருப்போம். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோ. அவருக்குள் ஞானம், மீட்பு, தூய்மை, பொக்கிஷ வைப்பாய் கண்டோ. மேலானவைகளை நாடுவோம், மேலோகவாசிகளாயிருப்போம். மேலானவைகளை நாடுவோம், மேலோகவாசிகளாயிருப்போம். அவருக்குள் ஞானம், மீட்பு, தூய்மை, பொக்கிஷ வைப்பாய் கண்டோ. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகிறது. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்மில் பலர் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்றும் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்றும் கூறிக்கொள்கின்றனர். ஆனால் சுவாபத்தில் கொஞ்சமும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவதில்லை. உலக மனிதர்களை காட்டிலும் ஆடம்பர நவநாகரிகத்தனமான உடைகள், சொகுசு வாழ்க்கை போன்றவைகளில் மூழ்கி தேவ ஐக்கியத்தையும் பரிசுத்த வாழ்வையும் தேவ பிரசன்னத்தையும் இழந்து காணப்படுகிறார்கள். நம் பரிசுத்த வேதமோ மேலானவைகளையே நாடும்படி நம்மை அழைக்கிறது. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமே ஆசீர்வாதம் என நம்பி உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை மறந்து போனோம். எங்களை மன்னியும். தேவைக்கு அதிகமான பல பொருட்கள் எங்கள் வீடுகளில் உண்டு. யாருக்கும் பயன்படாமல் பாழாகிக் கொண்டிருக்கும் பொருட்களை மற்றவருக்கு பகிர்ந்தளிக்கும் உணர்வினை எங்களுக்கு தாரும். தந்தாய், அனித்தியமான உலக செல்வங்களை கொண்டு அநேகரை ஆதாயப்படுத்தும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். அன்பின் கர்த்தாவே, தங்க வீடில்லாதவர்களை நினைக்கிறோம். தெரு ஓரங்களிலும் மரத்தடிகளிலும் தங்கி தங்கள் ஜீவியத்தை நகர்த்தும் எண்ணற்ற பிள்ளைகளின் வாழ்வில் ஒரு ஏற்றம் காணப்படட்டும். உம் அன்பை அறியாமல் நரகம் நோக்கி பயணிக்கும் மக்களுக்கு நாங்கள் பொறுப்பாளிகள் என்பதை உணர்ந்து சேவையாற்ற கிருபை செய்யும். எங்களின் ஜபக்குறைவை, வேத வாசிக்காமல் அதனை கொஞ்சமும் கை கொள்ளாமல் போன தருணங்களை எங்களுக்கு மன்னியும். இந்த நாள் எங்களின் ஆன்மீக வாழ்வில் கொஞ்சமும் விழிப்பின்றி நடந்திருந்தால் எங்களை மன்னியும். இந்த இரவில் நீர் விரும்பும் மேலானவைகளை சிந்தித்து வரும் நாட்களில் மெய்யான ஆவிக்குரியவர்களாய் பரிணமிக்க உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.